சீரிஸ்ல ஷேடோ க்ளோன் யூஸ் பண்றது ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம். ஆனா அது அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஷேடோ க்ளோன் ஒரு தடை செய்யப்பட்ட ஜிட்ஸ்னு கூட சொல்லலாம். தடை செய்யப்பட்ட ஜிட்ஸ்னா கண்ணை ஒழிட்டு சொல்லலாம். அதோட கிரியேட்டர் யாருன்னு வேற யாரு? தலைவர் டோபிராமா செஞ்சுதான். அது தடை செய்யப்பட்ட ஜிட்ஸா இருந்தாலும் நிஞ்சா அகாடமில 1 or 2 ஷேடோ க்ளோன் உருவாக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன் அதை தடை செஞ்சாங்க அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேடோ க்ளோன் யூஸ் பண்றதுல ஆதாயம் இருக்கோ அதை விட விளைவுகள் அதிகமாவே இருக்கு. ஒரு ஷேடோ க்ளோன் உருவாக்கும் போது அதுக்கு ஏத்த மாதிரி உடம்புல இருந்து சக்கராவை பிரிச்சு க்ளோனுக்கு சரிபாதியா கொடுக்கும். இதே அதிகமா யூஸ் பண்ண ஒரிஜினல் உடம்புல இருக்கிற சக்கரை காலியாகி நம்ம அன்கான்சியஸ்கே போகக்கூடிய நிலைமை கூட வரும். என்ன சொல்லணும்னா சக்கரை மொத்தமா ட்ரைன் ஆகி சாகர நிலைமை கூட வரலாம். அதனாலேயே நருட்டோ சீரிஸ்ல மேக்ஸிமம் யாரும் அவ்வளவா ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒருத்தனை தவிர. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். வேற யாரு? நம்ம நருட்டோ தான். கண்ணா பின்னான்னு ஷேடோ க்ளோனை யூஸ் பண்ணுவோம். எதுக்கு எடுத்தாலும் ஷேடோ க்ளோன் தான். இப்போ நருட்டோவை தொடர்ந்து போருட்டோ ஷேடோ க்ளோன்ல எக்ஸ்போர்ட் ஆயிட்டான். நிறைய பேர் நினைக்கலாம் நருட்டோ ஒரே நேரத்துல மல்டிபிள் ஷேடோ க்ளோன் யூஸ் பண்றதுக்கு காரணம் 9 Tails. அதான் இல்ல. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாமே ஒழிஞ்சு 9 Tails தான் முழுக்க காரணம்னு சொல்லிட முடியாது. பிகாஸ் அவன் ஒரு உசுமாக்கி உங்களோட சக்கரா பவர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு உங்களுக்கே தெரியும்.